வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே. நாளை நடைபெறவுள்ள டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி குறித்த மேலும் பல சுவாரஸ்யமான மற்றும் உண்மையான தகவல்களுடன் இந்த விரிவான முன்னோட்டத்தை இப்போது பார்ப்போம். ஏப்ரல் 8ஆம் தேதி டெல்லியில் உள்ள அருண் ஜெட்லி மைதானத்தில் IPL 2026 தொடரின் 14வது லீக் ஆட்டம் நடைபெற உள்ளது. தற்போதைய புள்ளிவிவரங்கள் மற்றும் அணிகளின் ஃபார்ம் அடிப்படையில் பார்த்தால், அக்சர் படேல் தலைமையிலான டெல்லி கேபிட்டல்ஸ் அணி தொடர்ச்சியாக லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் ஆகிய அணிகளை வீழ்த்தி விளையாடிய 2 போட்டிகளிலும் வெற்றி பெற்று மிகச் சிறப்பான தொடக்கத்தை பதிவு செய்துள்ளது. டெல்லி அணியின் பேட்டிங்கில் குறிப்பாக சமீர் ரிஸ்வி மிகச் சிறப்பான ஃபார்மில் இருந்து வருகிறார். மறுபுறம் குஜராத் டைட்டன்ஸ் அணி பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆகிய 2 அணிகளிடமும் ஆட்டத்தின் இறுதி ஓவர்கள் வரை மிக நெருக்கமாக போராடி துரதிருஷ்டவசமாக தோல்வியை தழுவியுள்ளது. இந்த சீசனில் இதுவரை ஒரு வெற்றியை கூட பதிவு செய்யாத குஜராத் அணி நாளைய போட்டியில் தங்களது முதல் வெற்றியை பெற முழு பலத்தையும் வெளிப்படுத்தும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. தசைப்பிடிப்பு காரணமாக கடந்த போட்டியில் விளையாடாத குஜராத் கேப்டன் சுப்மன் கில் நாளைய ஆட்டத்தில் மீண்டும் அணிக்கு திரும்புவார் என பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது. IPL வரலாற்றில் இதுவரை இந்த இரு அணிகளும் நேருக்கு நேர் மோதியுள்ள 7 ஆட்டங்களில் குஜராத் டைட்டன்ஸ் அணி 4 முறை வெற்றி பெற்று ஆதிக்கம் செலுத்துகிறது. டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 3 முறை வெற்றி பெற்றுள்ளது. போட்டி நடைபெறும் அருண் ஜெட்லி மைதானத்தின் பிட்ச் பேட்டிங்கிற்கு மிகச் சாதகமான ஒன்றாகவே சமீப காலங்களில் இருந்து வருகிறது. இங்கு பவுண்டரி எல்லைகள் சிறியது என்பதால் பேட்ஸ்மேன்கள் மிக எளிதாக சிக்சர்களை பறக்கவிட முடியும். அதே சமயம் போட்டியின் முதல் பாதியில் சுழற்பந்து வீச்சாளர்களுக்கு இந்த ஆடுகளம் ஓரளவுக்கு கை கொடுக்கும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. எனவே டெல்லி அணியின் குல்தீப் யாதவ் மற்றும் குஜராத் அணியின் ரஷித் கான் போன்ற உலகத்தரம் வாய்ந்த சுழற்பந்து வீச்சாளர்களின் ஆட்டம் இந்த போட்டியில் மிக முக்கியமானதாக இருக்கும். இரு அணிகளிலும் உள்ள திறமையான வீரர்களை கருத்தில் கொள்ளும்போது எந்த அணி இந்த மைதானத்தின் தன்மையை மிகச் சரியாக பயன்படுத்திக் கொள்கிறதோ அந்த அணியே வெற்றியை வசப்படுத்தும். உண்மையான போட்டி முடிவுகள், ஒவ்வொரு வீரரின் ரன்கள், விக்கெட்டுகள் மற்றும் இறுதி வெற்றி விவரங்கள் நாளை ஆட்டம் முழுமையாக முடிந்த பிறகே தெரியவரும். இதுபோன்ற துல்லியமான மற்றும் கற்பனையற்ற உண்மையான கிரிக்கெட் தகவல்களை தொடர்ந்து பெற இணைந்திருங்கள். நன்றி.